ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி வைசாக் போய் அங்கேருந்து அடுத்ததாக ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய லம்டாபுட் அப்படிங்கிற வில்லேஜுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம சென்னையிலேருந்து வைசாக் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் வந்துட்டோம். இப்போது வைசாக்லேருந்து பை ரோடு வந்து நம்ம ஒடிசா மாநிலத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வைசாக் சிட்டி. ஸோ வைசாக்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அந்த ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய லம்டாபுட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 250 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. இது வந்து ஒரு மலைப்பாதை வழியா போகக்கூடிய ஒரு வழி தான். அந்த வழியா தான் நம்ம போயி லம்டாபுட்ட வந்து ரீச் பண்ணணும். ஸோ, இப்போ நாம இருக்கிறது வந்து ஆந்திரா ஸ்டேட்ல இருக்கிறோம். இப்போ அடுத்ததா வந்து ஒடிசா மாநிலத்துக்கு வந்து போறோம். போற வழியிலேயே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு தான் போறோம். ஸோ, இப்போ அவுட் ஆஃப் சிட்டி வந்துட்டோம். ஸோ, 2 பக்கமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இயற்கையாவும் இருக்கும். நம்ம போற வழி எல்லாமே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மலை மேல தான் ஏறப் போறோம். ஸோ, நம்ம போகக்கூடிய வழி எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா இந்த வீடியோ வந்து காட்டுறேன். நீங்க இப்ப தான் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ ஒவ்வொன்னுமே வந்து உங்களுக்கு அப்டேட்டா உடனுக்குடனே வரும். நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 வீக்ல வந்து டிராவல் பண்ணி போயிட்டுருக்கிறோம். ஓகேவா? போற வழியில இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே தாங்க. வெயில் வந்து பட்டைய கிளப்புது. ஸோ, அங்க நம்ம ஊர்ல எப்படி இருக்குதோ, அத தாண்டி இங்க வந்து நல்ல ஹீட்டும், எரிச்சலும் இருக்குது. ஸோ, இருந்தாலும் நம்ம இப்போ கொஞ்சம் சிட்டிய விட்டு தாண்டி வந்துட்டோம் அப்படிங்கிறனால, இங்க கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது. இன்னொன்னு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கனால அந்த அளவுக்கு தெரியல. ஓகே. ஸோ, நம்ம டிராவல் பண்ணி போற ரோடு எல்லாமே வந்து நல்லா தாங்க இருந்துச்சு. அதாவது நம்ம ஊர்ல இருக்கிற மாரி வந்து குண்டும், குழியுமா இருக்கும்ல, அந்த மாரி இல்லாம ரோடு வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. நம்மளுக்கு ஃப்ளைட் ரீச் ஆன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11:45க்கு வந்து ரீச் ஆச்சு. ஸோ, நம்ம வெளில வந்து அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து வண்டி எடுத்து கிளம்புறதுக்கு ஒரு 12:15 அந்த மாரி டைம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ, அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து விசாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பியிருக்கிறோம். நம்ம போய் ரீச் ஆகுறதுக்குன்னு பார்க்கும்போது டைம் வந்து ஒரு 5 மணி நேரமாவது ஆகும். போற வழியில நம்ம லஞ்ச்சு, அப்புறமா இடையில டீலாம் குடிச்சிட்டு போறனால, ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர் ஆனாலும் ஆகலாம். ஸோ, நம்ம மலை மேல ஏறி போறோம் இல்லையா? அந்த மலை மேல வந்து நெறைய ட்ரைபல்ஸ் வில்லேஜ்லாம் இருக்குதாம். ஸோ, நம்ம போற வழியில அதையும் கூட வந்து பார்த்துட்டே போறோம். எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு போறோம். இப்போ நம்ம இந்த போற ரூட்லயே வந்து அ லஞ்ச் முடிச்சுட்டு போறோம். ஸோ, அதனால வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல்ல வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட போறோம். அது என்ன ஹோட்டல் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து காட்டுறேன். இப்போ நாம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ரோட்லயே வந்து பாருங்களேன், பக்கத்திலேயே மலைகள்லாம் தெரியுது. அடுத்ததா கீழ வந்து பாருங்களேன், வயல்வெளி, தோப்பு இது எல்லாமே கூட வந்து ரொம்பவே ஒரு இயற்கையான ஒரு வியூவாவும், நல்லாவும் வந்து தெரியுது. அடுத்ததா நம்ம இப்போ போயிட்டுருக்கும்போதே இங்க தான் சாப்பிட போறோம். இந்த ஹோட்டலோட பேர் என்ன அப்டின்னாக்கா, ஹோட்டல் மும்தாஜ் அப்படிங்கிற ஹோட்டல். இது எந்த பிளேஸ் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. உள்ள வந்து ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி எல்லாம் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இந்த ஹோட்டலோட ஃப்ரண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலோட ஃப்ரண்ட். ஆ இது எந்த ஏரியா அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஸோ, சூப்பரா இருந்துச்சு. பிரியாணி நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுவும் டேஸ்ட்டு வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அந்த மாரி பிரியாணி நான் எங்கேயுமே இதுவரைக்கும் சாப்பிட்டதில்ல. நம்ம தமிழ்நாட்ல. ஸோ, இப்பவே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவுட் ஆஃப் சிட்டி வந்துட்டோம். ஸோ, கொஞ்சம் தூரத்திலேயே வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, நம்ம மலை மேல வந்து ஏற ஆரம்பிக்க போறோம். ஸோ, நம்மளோட சீன்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்க போது. ஓகேவா? ஸோ நாம வந்த நேரம் வந்து சம்மர் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் வெயில் தான் அதிகமா தெரியுது. ஸோ இயற்கையா இருந்தாலும் கூட வந்து வெயில் அதிகமா தெரியுது. இதுவே நம்ம வந்து ஒரு சம்மர் சீசன் இல்லாம ஒரு வின்டர் சீசன்ல வந்தோம் அப்படின்னாக்கா, இந்த பிளேஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது செம்ம சூப்பராவும், செம்ம ரம்மியமாவும் இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த மலைப்பாதை வழியா நம்ம போகக்கூடிய வழி எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வியூவும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. ஸோ, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ, மலை மேல வந்து ஏறி போயிட்டுருக்குறோம். நம்ம போற ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல தான் போறோம் அப்படிங்கிறனால வந்து நெறைய ஹேர்பின் பென்ட்லாம் இருக்குது. பட் நம்ம கார்ல தான் போறோம் அப்படிங்கிறனால வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியல. இப்போ பஸ்லலாம் போனோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு ஹேர்பின் பென்ட்லாம் கண்டிப்பா தெரியும். ஏன்னா பஸ் ரிவர்ஸ் எடுத்து பின்னாடி வந்து முன்னாடி போயி அப்படிதான் போவாங்க. பட் இதில வந்து நம்ம கார்ல போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறனால அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியல. ஸோ, நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து நெறைய ஹில் ஸ்டேஷன் வந்து போயிருப்போம். இப்போ வந்து ஊட்டி, கொடைக்கானல், மூணார்லாம் போயிருப்போம். ஸோ, மூணார்ல பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீ தோட்டமா இருக்கும். நம்ம எங்க பார்த்தாலும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீ தோட்டமா இருக்கும். இதே இது நம்ம கொடைக்கானல் போறோம் அப்படின்னாக்கா வேற லெவல்ல இருக்கும். ஊட்டி போறீங்க அப்படின்னாக்கா வேற லெவல்ல இருக்கும். பட் இந்த ஹில் ஸ்டேஷன் வந்து பார்க்கும்போது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மரங்கள் தான் இருந்துச்சு. நம்மளுக்கு இங்க டீ பிளான்டேஷன் அப்படிங்கிற மாரி எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மரங்கள் தான் நெறைய இருந்துச்சு. ஸோ நம்ம ரியலா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஏதோ காட்டுக்குள்ள போற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. நம்ம போகக்கூடிய ட்ராவல் எல்லாமே. ஸோ இன்னொன்னு விஷயம் என்ன அப்டின்னாக்கா, நம்ம மூணாறோ, இல்ல ஊட்டியோ போறோம் அப்டின்னாக்கா, ஹில்ஸ்னாக்கா ஹில்ஸ் மாரியே தான் இருக்கும்.
ஸோ இடையில வந்து எங்கேயுமே வந்து நம்மளுக்கு சமவெளியே பார்க்க முடியாது. ஆனா இங்க வந்து அப்படி இருக்காது. என்ன அப்படின்னாக்கா, நம்ம போயிட்டே இருப்போம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு சில இடத்துல வந்து சமவெளியா இருக்கும். திரும்பவும் ஹில் ஸ்டேஷன் ஆகும். திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, சமவெளியா இருக்கும். ஸோ அந்த மாரி தான் இருந்துச்சு இங்க. நம்ம கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸா தான் இருந்துச்சு. நம்ம போகக்கூடிய ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம். ஸோ இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட விட்டு வெளியில வந்து வேற எந்த ஸ்டேட்லயும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. ஸோ மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம கேரளா போயிருந்திருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒர்க்குக்காக போனது வந்து குஜராத் மட்டும் தான் போயிருக்கிறேன். பட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு டூரிஸ்ட்டாவும் சரி, ஒரு ப்ரோக்ராமுக்கும் சரி வரது அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இருந்துச்சு. இன்னொன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கும் இந்த இடம்? அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய மக்கள், இங்க இருக்கக்கூடிய கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஓரளவு வந்து நம்ம மலை மேல ஏறி போயிட்டுருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நெறைய ஆட்டோ, இன்னும் நெறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. சில பேர் வந்து ஆப்போசிட்லலாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம மலை மேல ஏறி போயிட்டுருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ போற வழி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து லைவாவே வந்து உங்களுக்கு வீடியோல வந்து காட்டிட்டுருக்கிறேன். ஸோ ஒரு சில ஹில் ஸ்டேஷன்ல நம்ம போம்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு சரியா இருக்காது. இல்ல அப்படின்னாக்கா வந்து நம்மளுக்கு டிராஃபிக் நெருக்கடி இருக்கும். அந்த மாரிலாம் வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இங்க நம்ம இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு நல்லா இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹெவியான ஒரு டிராஃபிக்கு அந்த மாரி எதுவுமே வந்து ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி போயிட்டுருக்கிறோம். கீழ வந்து நம்மளுக்கு வெயிலு பட்டைய கிளப்பிச்சுங்க. இப்பவும் வந்து வெயில் அடிக்குது. பட் ஆனா அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த எரிச்சல் தெரியல. இப்போ வந்து நெறைய மரங்கள் இருக்கனால வந்து அந்த அளவுக்கு வந்து எரிச்சல் தெரியல. இன்னொன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேல போக போக வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே கூலிங் ஆயிட்டே இருக்குது. டெம்பரேச்சர் வந்து ரொம்ப எரிச்சல் இல்லாம கொஞ்சம் கூலிங் ஆயிட்டே இருக்குது. ஸோ நாம போயிட்டுருக்கக்கூடிய இந்த வழியிலேயே வந்து நெறைய வில்லேஜ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, அந்த வில்லேஜ்ல வந்து நெறைய அக்ரிகல்ச்சர்லாம் வந்து பண்றாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து நம்மளுக்கு வயல்வெளி இருக்கும்ல, அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்குது. ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து ஒரே மாதிரி சமவெளியா இருக்கும். ஆனா இவங்க பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் வந்து இருந்தத பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் தாண்டி, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். உண்மைக்குமே நம்ம ஒரு வின்டர் சீசன்ல வந்தோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்தையும் அந்த கிளைமேட்டுக்கும் பார்க்கும்போது வந்து ரொம்பவே சூப்பரா இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம, இது நம்ம கிராஸ் பண்ணி போறது எல்லாமே வந்து நெறைய ட்ரைபல்ஸ் வில்லேஜ் அப்படிங்கிறனால வந்து அவங்களுக்கு இந்த சீசன்ல வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வருமாம். அதாவது இந்த சம்மர் சீசன்ல. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாரி போற வர வண்டிலலாம் வந்து ஆ பிளாக் பண்ணி வந்து அவங்க வந்து காசு கலெக்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அத ஒரு பார்ட்டா வந்து அவங்க வந்து அவங்களோட ஃபெஸ்டிவலுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்களாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல கூட உங்களுக்கு காட்டுறேன். போற வழில இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நிப்பாங்க. அவங்கவங்க வில்லேஜ்க்கு ஏத்த மாரியே அப்படி என்ன அப்படிங்கிறது தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் வில்லேஜ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தூரத்தில வந்து 2 பேர் இந்த பக்கத்தில ஒருத்தர், அந்த பக்கத்தில ஒருத்தர் வந்து கயிறு கட்டி நின்னுட்டு இருப்பாங்க. ஸோ பிளாக் பண்ணிருவாங்க. வண்டிய வந்து போக விடாம. அதுக்கப்புறமா நம்ம காசு குடுத்ததுக்கப்புறம், நம்மளுக்கு முன்னாடி, அதுக்கப்புறமா பின்னாடி இருக்கக்கூடிய வண்டி எல்லாமே வந்து காசு குடுத்ததுக்கப்புறம் தான் கயிற கீழ இறக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போகவே முடியும். ஸோ இத உங்களுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரொம்பவும் ஒரு ஹெவி டிராஃபிக்கோ, இல்ல வந்து ரொம்ப ஒரு ரஷ்ஷான ஒரு இதுலயும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போல. ஸோ ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான, ஒரு அமைதியான ஒரு இடத்துல வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம, சுத்தி 2 பக்கமும் வந்து பார்க்கும்போது சின்ன ரோடு தான். ஆனா சுத்தி 2 பக்கமும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு மரங்களும், ஆ செடி, கொடின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அக்ரிகல்ச்சர் லேண்டும் அதே மாதிரி தான். ஸோ ரொம்பவே பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாவே வந்து இருந்துச்சு. ஸோ, இப்போ நம்ம வண்டி போயிட்டுருக்குல்ல, இதுக்கு முன்னாடி நிக்கிறாங்க பாருங்க. ஸோ, அந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர். கயிறு கட்டி நிப்பாட்டிட்டாங்களா, இப்போ அந்த ஆட்டோக்காரங்க காசு குடுத்ததுக்கப்புறம், நம்ம வண்டிக்கு காசு குடுத்ததுக்கப்புறம் தான் வந்து கயிற இறக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போக முடியும். ஸோ, இந்த நடைமுறைய வந்து இவங்க வந்து ஒரு ட்ரெடிஷனாவே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்களாம். அதாவது இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட நடக்கும். அதுக்கு இந்த மணிய வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிக்குவாங்களாம். அதனால இது ஒரு ட்ரெடிஷ்னலாவே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் தான் இவங்க இந்த மாரி வந்து காசு கலெக்ட் பண்ணுவாங்களாம். ஸோ போற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி பிளாக் பண்ணி நின்னுட்டுருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம நெறைய தூரம் வந்து ட்ராவல் பண்ணி போக வேண்டியிருக்குது. அண்ட் போகக்கூடிய வழியெல்லாம் எப்டி இருக்குது அப்டிங்கிறத இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அதுவரைக்கும் டாட்டா பை பாய்.